ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி லீவு இன்றைக்கி எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் எடுத்து சமைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. எந்த குளம்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஆடுலாம் போயிட்டுருக்கு வர வழியில். பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கியாச்சு, மசாலாவும் வாங்கியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வாங்கியாச்சு, காய்கறியும் வாங்கியாச்சு, அரிசி உருகிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம் கறியை. அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், ஊறட்டும் நல்லா. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வானலை வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதில் சீரகம், இந்த பிரியாணி இலை அதெல்லாம் போட்டாச்சு. கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்ட உடனே அப்படியே பொங்குது. அப்புறம் பச்சை மிளகா போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கல்லுப்பு போட்டாச்சு. அப்புறம் தக்காளி போடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டலாம். கிண்டிட்டு அந்த தக்காளியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா கிண்டிச்சு கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அப்படியே எடுத்து போட்டுடலாம். போட்டு லேசாக கிண்டலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். காலி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், காரமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிச்சு, ஆனால் இன்னும் சுண்டலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இன்னும் சுண்டலை, தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு அப்படியே ஒரு கிரேவி இப்போ லெவலுக்கு வந்துடுச்சு. இறக்கிடலாம். இப்போ இறக்கிட்டு அப்படியே குக்கரில் விசில் வச்சாச்சு. விசிலும் வந்துடுச்சு. இப்போ அப்படியே இலை இருக்க போகலான்ட்டு பக்கத்தில் தோட்டத்தில் இலை இருக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அப்படியே மயில் அங்கே வந்துச்சு. சரி, அப்படியே அதையும் ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, அந்த வாழை மரத்தை பக்கத்தில் பாருங்கள், தெரியுதுங்களா. அப்புறம் அப்படியே இலை எடுத்துகிட்டு தோட்டத்தில் வெத்தலை வச்சுருந்தாங்க, வெத்தலையும் பார்த்துட்டு அப்படியே இலையை போட்டு சாப்பாடு, சிக்கன் குழம்பு
அப்படியே இலையில போட்டு, நான் தேங்காய் போடல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரேவியாக இப்போ லெவலுக்கு வரல, அதில் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே சுண்ட வச்சுட்டேன். நீங்கள் தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுங்க. அப்படியே எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.